ஹலோ விவர்ஸ், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வெறு ரிவ்யூ. நான் தான் உங்கள் வெறு. நாம் இன்றைக்கில் பார்க்க போகிறது ஸ்மைல் 2 அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் ட்ராமாவை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படம் ஸ்மைல் ஃப்ரான்சைஸில் 2வது படமாக வந்திருக்கு. முதல் படம் பார்க்காம இந்த படம் பார்த்தா புரியுமான்னு கேட்குற ஆடியன்ஸுக்கு டேரெக்டாகவே இந்த படத்தை பார்க்கலாம். அந்த படத்தோட கான்செப்டை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸ்மைல்னு சொல்லப்படுற ஒரு விதமான டீமான். இந்த டீமான் யாரோட உடம்புல இருக்கோ அவங்க பார்த்தீங்கன்னா கடைசியாக சாகிறதுக்கு முன்னால் இன்னொருத்தவங்க கண்ணு முன்னால் கொடூரமாக சாவாங்க. அது மூலமாக அடுத்து அந்த பார்க்கக்கூடிய ஆளுகள் வந்துச்சுன்னா அந்த டீமான் உள்ளே போயிடும். அப்படி ஃபர்ஸ்ட் பார்ட் கண்டினியூட்டில் ஒருத்தங்க கிட்டக்க இந்த டீமான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். அவங்க கிட்ட இருந்து ஒரு ட்ரக் டீலர், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்டக்க இது எப்படி சேருது இந்த டீமான். இந்த பாட்டில் வரக்கூடிய நம்ம ஹீரோயினும் ஒரு பாப் சிங்கராக இருக்கிறாங்க. ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுற அவங்களுக்கு இவங்க லைஃப்பில் இப்படிப்பட்ட ஒரு டிமாண்ட் வந்ததுக்கப்புறம் என்னென்ன விஷயங்களை ஃபேஸ் பண்ணாங்க, அட்லீஸ்ட் நம்ம ஹீரோயினாவது இந்த டிமாண்ட் கிட்டக்க தப்பிக்க முடிஞ்சா. கிட்டத்தட்ட பேருக்கு ஏற்ற மாதிரியே சிரிச்சுக்கிட்டே செத்து போகக்கூடிய ஒரு டிமாண்ட் அப்படின்னா எப்படி இருக்கும். ஸோ அதை வச்சு ஒரு பாட்டில் வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருந்தாங்க. 2வது பார்ட் பக்காவான ஒரு சீக்வல். கண்டிப்பாக முடிவு ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக 3rd பார்ட்டுக்கு லீட் கொடுத்தா முடிச்சிருக்காங்கன்னு சொல்லுவேன். இந்த ஸ்மைல் ஃப்ரான்சைஸில் கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா இந்த படத்தோட டேரக்டர் அண்ட் ரைட்டரான பார்க்கர் ஃபின் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு யூனிக்கான அட்டம்ப்டை பண்ணியிருந்தாரு. செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு சீக்குவலாக எடுத்து கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். அதுலேயும் படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே அந்த கார் ஸ்கிட் ஆகிறதுல ஸ்மைலி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபோர் ஷேடிங் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதெல்லாம் டேரக்டர் சிம்பிளாக யோசிச்சாலுமே அதை பண்ணணும் பாருங்க. அதை கண்டிப்பாக டேரக்டர் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கோரியான சீன்ஸ், சஸ்பென்ஸ் காட்சிகள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்ணுச்சு. ஆனால் செகண்ட் பார்ட்டில் அதே டிமாண்ட் தானே, இதுக்கான சொல்யூஷன் தான் என்ன கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சஸ்பென்ஸில் தான் போகுது. ஒருவேளை ஸ்மைல் படத்தில் உள்ள ஃபர்ஸ்ட் பார்ட்டை நீங்கள் பார்க்கல அப்படின்னா டேரெக்டாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும். பட் இந்த படத்துலையுமே அந்த ஜம்ப்ஸ்கேரி சீன் சூப்பராக பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே ஹீரோயினுக்கு அந்த டிமாண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய போர்ஷன்ஸு ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் சீனாக இருந்துச்சு. அந்த இடத்துல அந்த சிஜி ஒர்க்லாம் அதுவுமே மேக்கப்பாக சிஜிஆர்லாம் தெரியாது, ஆனால் ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க. அடி அடிப்பான் மூக்கு உடையும், 2வது அடி அடிப்பான் தாடெல்லாம் கிளியும், அப்புறம் 3வது அடியில் பார்த்தீங்கன்னா கண்ணுலாம் பிதிங்கிடும். பட் இந்த படத்தில் நான் யூனிக்காக பார்த்தது பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். இந்த மாதிரியான ஹாரர் போர்ஷன்ஸ் வரும்போது ஒரு விதமான அந்த சவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ். கிளைமேக்ஸ்லையுமே அது சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் முடிச்ச விதத்தை பார்க்கும்போது இப்படி போட்டு முடிச்சிருக்காங்களே, அப்போ 3rd பார்ட் எப்படி எடுக்க போகிறாங்க, எந்த மாதிரி கொண்டு போக போகிறாங்க, அதுலேயும் இந்த ஸ்மைல் பேயை பற்றி முழுசாக இன்னும் சொல்லவே இல்லையா, அதை எப்போ தான் பார்த்தீங்கன்னா வெளியே விட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தாட் கண்டிப்பாக இந்த படத்தோட முடிவில் கிடைக்கும். பெர்ஃபார்மன்ஸில் நியாமி ஸ்காட் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். இந்த கேரக்டரை உள்வாங்கி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் அதுலேயுமே பெட்டராக பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் அங்கங்கே ஸ்மைல் பண்ணுறதுக்காகவே ஒரு சில கேரக்டர் போகும்ல, அந்த கேரக்டர்ஸ் கூட எனக்கு யூனிக்காக நிறைய பேர் பார்த்தேன், நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த குட்டி பொண்ணா வந்தவங்க, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், இந்த இடங்கள்லாம் வரக்கூடிய அந்த ஸ்மைலே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும். ஓவராலாகவே இந்த படத்தை நான் தேட்டரில் கண்டிப்பாக பார்க்கணும்னு நினச்சேன். ஆனால் தமிழ் டப்பிங்கோட இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா வெயிட் பண்ணேன். இப்போவும் தமிழ் டப்பிங் வரல. கண்டிப்பாக ஃபியூச்சரில் தமிழ் டப்பிங் வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அப்போ வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க. இப்போமே கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் கிடையாது இது. ஓவராலாக இந்த ஸ்மைல் 2 படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 3.5 வரைக்கும் ரேஷியோ கண்டிப்பாக கொடுக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறேன்.